வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் இருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக தமிழகத்தில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்திய காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு எல்லாருமே ஒரு வேற்று கிரகத்திலேருந்து வந்தவர்கள். காக்கி சட்டைனாலே ஒரு வெறுக்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அது தவறு. அவங்க யாருக்காண்டி உழைக்கிறாங்க, யாருக்காண்டி பார்க்குறாங்கன்னா மக்களுக்காக. ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே இது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா அங்கே காவல்துறை தேவைப்படுகிறது. ஒரு பைப்பு குழாய் தண்ணி சண்டையில் கூட டக்குன்னு ஒரு போலீஸ்காரன் தான் வராங்க. என்ன காரணம்? அப்போ அவங்களுக்குள்ளேயே சாதாரண தண்ணி பிரச்சனையில் இருந்து அரசியல் மீட்டிங்கில் இருந்து வரைக்கும் இன்றைக்கி காவல்துறை இடம் இல்லாத அளவுக்கு இருக்கிறது. அப்போ காவல்துறைக்கு மட்டும் குடும்பங்கள் இல்லையா, மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, அப்பா அம்மா இல்லையா? எல்லாருமே இருக்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள் தான். இதை நாம் முதலில் உணர வேண்டும். பிறகுதான் நாம் அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் நாம் கொடுக்க முடியும். அந்த பட்சத்தில் தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர அவர் வேற்று கிரக வாசியிலிருந்து வந்தவர்கள் என்று ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது. மக்களை காக்க, நம்மளை காக்க வந்தவர்கள் என்று மனதில் நினைத்தாலே நமக்கு அவர்கள் மீது பணிவும் அக்கறையும் வந்துவிடும். சில இடங்களில் பார்த்தா காவல்துறை பற்றி அவதூறாகவும் பரப்புகிறார்கள். எது உண்மையோ அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டுமே தவிர உண்மைக்கு புறமாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கக்கூடாது என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக நான் இது வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் போக காவல்துறைக்கும் கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு, காவல்துறைக்கும் ஈரம் உண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எத்தனையோ காவல்துறை இன்றைக்கி நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேருக்கு உதவி செய்கிறதும், நிறைய பேர் அந்த உதவியை கூட தெரியாத அளவுக்கு உதவி செய்கிறதும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காண்டி அவங்க ஹெல்மெட்டை பிடிக்கிறாங்க, அவங்கள நமக்கு பிடிக்காது. இன்சூரன்ஸை பிடிக்கிறாங்க, நம்மளை பிடிக்காது. காரில் பெல்ட்டு போடட்டால் பிடிக்கிறாங்க, அதனால் நமக்கு பிடிக்காது. இது சட்டத்துக்கு அவங்க உட்பட்டு வேலை பார்க்குறாங்க. அதனால் நம்மளுடைய விஷயத்தில் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரூல்ஸ் இல்லை. அவர்களுடைய வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்க வேண்டும். அவ்வளோதான் இதில் உள்ள வித்தியாசம். காவல்துறைக்கு மதிப்பு கொடுத்து வாருங்கள். எல்லோருமே இந்நாட்டின் ஜனநாயகத்தின் உண்மையான நண்பர்கள் தான். நீங்கள் எப்படி பழகிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பழகுவார்கள் என்று ஊக்கமுடன் சொல்லிக்கொண்டு இந்த காவல்துறைக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.